யாருக்காகவும் அஞ்சுற அரசு இல்லை இந்த அரசு. யாரை கண்டு பயப்படக்கூடிய அரசு இல்லை. தலைவர் எப்படி, பெரியார் எப்படி, அண்ணன் எப்படி, கலைஞர் எப்படி, எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். ஒரு சம்பவத்தை சொல்றேன். கலைஞர் கைது செய்யப்பட்டார். நம்முடைய மாண்புமிகு நீதியரசர் அசோக்குமார் அவர்கள் தான் சொன்னாங்க, எல்லாம் கல் நெஞ்சக்காரங்களா, உங்களுக்கு என்ன ஒரு இறக்கமே இல்லாம இவரை இப்படி நடு ராத்திரில போய் பண்ணிருக்கலன்னு சொன்னார். அதுக்கு ஒரு பேரணி நடந்து மனு கொடுக்க வந்தாங்க காவல்துறை அதிகாரிகிட்ட, பீச்சில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்துக்கு. ஏற்கனவே காவல்துறையும் வேற குண்டர்களையும் அனுப்பி அந்த கூட்டத்தை அடிச்சு கைகால அடிச்சு இறந்தெல்லாம் போனாங்க. ஆஸ்பத்திரியில் அட்மிட். கலைஞர் அந்த அசாதாரண சூழ்நிலையில காவல்துறை எல்லாம் போய் பார்க்க போகக்கூடாது, ராயப்பேட்டை மருத்துவமனையில இருந்தார். சொல்லிய பாரியா, நான் போறேன்னு சொல்லி போய் வீரமா அவ்வளவு பேரையும் பார்த்து ஆறுதல் சொல்லி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தெம்பு விட்டினாரு. அந்த தெம்பு ஏன் வரலன்னு தான் நான் விஜய்கிட்ட சொல்றேன். ஏன் பனையூர்ல போய் பதுங்கினேன்னு தான் சொல்றேன். 3 நாள் கழிச்சு RSS மற்ற அந்த பிஜேபி காரங்கள்லாம் குரல் கொடுத்த பிறகு எனக்காக குரல் கொடுத்தவங்களுக்கு நன்றின்னு வெளியே வந்ததுதான் மக்கள் வெட்கி தலி குறையாங்க. இவருக்கு நம்ம பிள்ளைகள் போயிட்ட இப்படி ஒரு ஆள் அனாமத்தா போட்டு போயிட்டார. அரசு தன்னுடைய கடமையை உடனே பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம், பாதிக்கப்பட்டவங்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை, அவ்வளவு பேருக்கும் என்னென்ன உதவி செய்யணுமோ அதை செய்தாங்க. அவங்களுடைய நோக்கம் ஒரே நோக்கம்தான், இருட்டுக்கு போகணும், அவங்களே ஜெனரேட்டர்ல லைட்டை போடணும், அதை அப்படியே அவங்களே ஆஃப் பண்ணணும், குற்றச்சாட்டை பழிய இன்னொரு மேல போடணும்னு போனாங்க. அது நடக்கல, பேக் ஃபயர் ஆயிட்டு வெக்கி தலை குறிஞ்சு வெளியே வர முடியாம வைக்கப்பட்டு இருக்காங்க எல்லாரும்.